ஒரு ஓடிஐ கேமில் 330 மாதிரியான ஸ்கோர்லாம் சேஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். காரணம், அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கோர்ஸ் எல்லாம் சேஸ் பண்ணும்போது எந்த ஒரு பாயிண்ட்லையும் ரன் ரேட் 6க்கு கீழே இறங்கக்கூடாது அப்படின்ற ப்ரெஷர் அந்த சேசிங் டீமுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதையும் தாண்டி அந்த ரன் ரேட் இறங்குச்சு அப்படின்னா கடைசி சில ஓவர்களில் அதையும் ஈடுகட்டுற மாதிரி அக்ரெசிவாக அட்டாக்கிங்காக ஆடியே ஆகணும். அப்படி சாதாரணமான ஒரு ஓடிஐ கேம்லேயே இந்த மாதிரியான ஸ்கோர்ஸ் சேஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொன்னால், இதை ஒரு டீம் வேர்ல்டு கப் செமிஃபைனல் ஸ்டேஜில் செஞ்சு காட்டினாங்கன்னா அவங்க எவ்வளோ மாசான டீமாக இருப்பாங்க. விமென்ஸ் ஓடிஐ வேர்ல்டு கப் உடைய செமிஃபைனல் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சூப்பரா விளையாண்டு ஆஸ்திரேலியா 338 ரன்கள் அடிச்சாங்க. ஆனா அதையும் விட அதிகமா செமையா ஆடி இந்தியா 341 ரன்கள் அடிச்சு அந்த 338 சக்சஸ்ஃபுல்லா சேஸ் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு டீமா இருந்தா இதை இந்த மாதிரி ஒரு ஹை பிரஷர் கேம்ல செய்ய முடியும்? ஏற்கனவே ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாண்டை தோக்கடிச்சு ஃபைனல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த வெற்றியோட இந்தியா அந்த ஃபைனலுக்கு போறாங்க, சவுத் ஆப்பிரிக்காவோட ஆட போறாங்க. எனக்கு என்னமோ இது நல்ல சான்ஸ். முதல் முறை இந்தியன் விமென்ஸ் டீம் வேர்ல்ட் கப் வெற்றியை கைப்பற்றுறதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஃபைனல் எப்படி வேணாலும் போட்டுங்க, இந்த டீமோட குவாலிட்டியை பத்தி நின்னு பேசுறதுக்கு இந்த ஒரு மேட்ச் போதும் அப்படின்ற மாதிரி இந்த செமிஃபைனல் அமைஞ்சிருக்கு. 338 ரன்கள் அடிச்ச ஆஸ்திரேலியா, அதுலயும் ரொம்ப முக்கியமா 22 வயது இளம் வீரரான ஃபீபி லிட்ச்ஃபீல்ட் அவங்க ஆடினாங்க வேற லெவல் ஆட்டம். 119 ரன்ஸ் அடிச்சாங்க. அண்ட் அவங்களோட சேர்ந்து எலிஸ் பெரி ஒரு 77ம் ஆஷ்லி கார்ட்னர் ஒரு 63ம் அடிச்சாங்க. அவங்க அடிச்சதுனால தான் ஸ்கோர் 338 அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வைக்க முடிஞ்சிச்சு. 338 ரன்கள் அடிச்ச ஆஸ்திரேலியா கண்டிப்பா அந்த மேட்சை ஜெயிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஆனா இந்தியா நமக்கு ஒரு சூப்பரான இன்பமான சர்ப்ரைஸை கொடுத்தாங்க. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, அதுவும் என்ன மாதிரியான சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய ஓபனர் ஷெஃபாலி வர்மா உள்ள இறங்கினோடனே T20 மோட்ல ஆரம்பிச்சு உடனே அவுட் ஆயிட்டாங்க. அவங்கள தொடர்ந்து நம்மளுடைய மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் ஓபனரான ஸ்மிருதி மந்தனாவும் உடனே அவுட் ஆகி கிளம்புனாங்க. அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு எல்லாம் ரொம்பவே பயமா இருந்துச்சு. அந்த பாயிண்ட்ல நம்பர் 3 பேட்டரான ஜெமிமா ராட்ரிகஸ் நம்ம கேப்டன் ஹர்மன் பிரீத் கௌரோட சேர்ந்து சூப்பரா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் நம்ம எல்லாருக்குமே நல்ல நம்பிக்கை கொடுத்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வெறும் பார்ட்னர்ஷிப் போடுறதோட வேலை முடியல, கடைசி வரைக்கும் நின்று மேட்சை முடிச்சு கொடுப்பேன்னு சொல்லி ஜெமிமா ராட்ரிகஸ் ஒரு சூப்பரான 123 ரன்ஸ் அடிச்சு மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படின்றத பார்க்கும்போது வேற லெவல் ஃபீல். இப்படி ஒரு மேட்ச்ல இந்த மாதிரியான ஒரு பிரஷர் சிச்சுவேஷன்ல ஜெமிமா ராட்ரிகஸ் அந்த நம்பர் 3 பொசிஷனை சூப்பரா யூஸ் பண்ணி அவங்க அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படின்றத பார்க்கும்போது அண்ட் வித் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கேப்டன் ஹர்மன் பிரீத் கௌர், அவங்களுக்கு அப்புறமா இறங்கின ரிச்சா கோஷ், இந்த மாதிரியான சூப்பரான வீரர்கள் அற்புதமா டீம் ஒர்க்கா ஒன்னா சேர்ந்து இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு காலத்துக்கு நின்று பேசும் நம்ம இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீமுடைய குவாலிட்டி இந்த ஒரு மேட்ச்ல இருந்து வேற லெவல் மேட்ச். கண்டிப்பா இந்த மேட்சை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இந்த மேட்சோடைய ஹைலைட்ஸையாவது பாருங்க. அவ்வளோ இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கேமை தான் நம்ம பார்த்துருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கேமை பத்தி? அண்ட் ரொம்ப முக்கியமா இந்தியா ஃபைனல்ஸ் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.